ஐயா எனக்கு ஒரு பிராது இருக்குங்கய்யா. யார் மேலேயா? இந்த குழந்தைங்க விளையாடுறாங்க இல்லையா, ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறாங்க இல்லையா, இந்த கேம்ஸ் எல்லாம் யார் டிசைன் பண்ணி லான்ச் பண்ணுறாங்களோ அவங்க பேரில் தான். ரீசெண்டாக இப்போ இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இடையில சில ஆட்ஸ் வருது. அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்கா, மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப்ஸை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் யோசிக்கிறவங்க, இதை நல்ல விதமாக யோசிக்கிறவங்க, இந்த மாதிரி வெக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறவங்க இந்த சில கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்க விளையாடுறது பார்த்துருக்கீங்களா? ஃபயர் ஃபைட்டிங்கு, ஷூட்டிங்கு, கில் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதை ஓயாமல் அவங்க வந்து ஒரு 3 hours 4 hours 5 hours டுகெதர் அவங்க விளையாடும் போது அந்த குழந்தையோட பிரெயின் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து சில போர்டு, சில அப்ரூவல்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வரவே வராதா? அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கவே இருக்க மாட்டாங்களா? நீங்கள் உங்கள் குழந்தைங்க நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு 1/2 hour விளையாட விடுங்க, 1 hour விளையாட விடுங்கன்னா ஒரு நாள் உட்கார வைக்க முடியும், 2 நாள் உட்கார வைக்க முடியும். நமக்கு தெரியாமல் பண்ணுவாங்க, ஸ்கூலில் போய் பண்ணுவாங்க. விளையாடணும்னா அவங்க எப்படி வேணாலும்